2005 சேல் அக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டு வழக்கு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீனிவாசன். ஆனா 2019 அப்புறமா வசந்தகுமாரி அம்மா போன்ல வாடகை கேட்கறாங்க. அதுக்கே பொறுமையா இருந்து கணக்கு பார்த்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஸ்ரீனிவாசன். 2019 அப்புறமா வசந்தகுமாரி அம்மா ஸ்ரீனிவாசன் கிட்ட வாடகை கேட்டு பேசின கால் ரெக்கார்ட் ப்ரூஃப் இது. இப்போ இந்த வாடகை 8 ஆன பிறகு எவ்வளவு நீங்க கொடுக்கணும் நீங்களே இப்ப கணக்கு பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அன்னைக்கு அவர் சொல்லிட்டு போயிருந்தாருக்கா, ரமேஷ் சொன்னாரு, அதெல்லாம் நான் பார்த்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். நான் அதை பார்த்து பேலன்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க அவங்களுக்கு. ஓகே, அப்போ எந்த தேதிப்பா? நான் 2018 எண்டில் அங்கே இருந்தேன், அம்மாவா இல்லையா? அந்த நேரம் இன்னும் எனக்கு 40,000 கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் 2019 ஹோல் இயர் கொடுக்கல. அப்போ இப்போ எவ்வளோ கொடுக்கணும் அந்த கணக்கு எனக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள். சரி, நான் இப்போ 31 ஜனவரி 2020 வரைக்கும் நீங்கள் 1,00,000 இல்லை, நீங்கள் பார்த்து போடுறதெல்லாம் இல்லை. நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டியதே நீங்கள் கொடுக்கல. நான் பார்த்து போடுறேன்னு அப்பயே சொன்னீங்க. இப்போ வரைக்கும் பார்த்து போடுறேன்னா நீங்கள் எவ்வளோ போடுவீங்க? நீங்கள் போடுவீங்கன்னு நான் உட்காந்து இருக்க முடியாது பாருங்க. 2017 நாங்கள் சென்னைக்கு வந்த பொழுது எங்களுக்கு பிளே ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல இருந்த எங்களுக்கு பெரிய மெட்ரிகுலேஷன் போர்டு அப்படின்னு எங்கள் வீட்டோட இந்த மூலையிலேருந்து அந்த மூலை மாட்டப்பட்டு இருந்தது.